ஹலோ வியூவர்ஸ், டெய்லி மேக்ஸில் ஷார்ட்கட் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த சம்க்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த சம்மில் வந்து எக்ஸோட வேலையை கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த சம் பாருங்களேன், எக்ஸ் ரேஷியோ ஒய் ஈக்குவல் டு 2:1 எனில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஒய்யோட வேல்யூ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அதே மாடலில் தான். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டரோட வேல்யூ, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர், அதாவது எக்ஸோட வேல்யூ இந்த ஃபர்ஸ்ட்டும் ஈக்குவல், செகண்டும் ஈக்குவல். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து செகண்ட் இருக்கிற நம்பர் என்னது 1. அப்போ ஒய்யோட வேல்யூ 1. இதை போய் இதில் அப்ளை பண்ணலாமா? இப்போ ஸ்ட்ரைட்டாக பண்ணிடுவோம். இப்போ எக்ஸை வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும். இப்போது அப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டலாம், நான் புரியணுங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுவோம். எக்ஸ் 2 வந்து ஸ்கொயர் பண்ணணும். மறுபடியும் வந்து ஒய் கொடுத்துருக்காங்களா, ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஒய் வந்து 1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒய்யை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரேஷியோ போட்டாச்சு. இப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. ஒய்யை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க, 1 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு வரும், மைனஸை போட்டாச்சு. 1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு வரும். ரேஷியோ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 + 1, அவ்வளோதான். இதை மைனஸ் பண்ணணும், அப்போ 3 வரும். இதை ப்ளஸ் பண்ணணும், அப்போ 4ன்னு வரும், அவ்வளோதான். இதை ஷார்ட் பண்ண முடியாது. சில சம்மில் வந்து பெரிய நம்பர் கொடுத்துருப்பாங்க, பெரிய நம்பர் ஆன்சர் கண்டுபிடிச்சா வரும், அதை வந்து ஷார்ட் பண்ணலாம். இப்போ இதை ஷார்ட் பண்ண முடியாது. அப்போ 3:5 தான் இதுக்கான ஆன்சர், அவ்வளோதான்.